நாய் பூனை மாதிரியான வளர்ப்பு பிராணிகள் மேல மனிதர்கள் செலுத்துற அன்பும் பாசமும் நம்ம அதிகப்படியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு. ஆனா இந்த ஆட்டுக்குட்டி மேல கிராமத்தாளுங்க காட்டுற அன்பையும் மனித சமுதாயத்தால ஆடுகள் அனுபவிக்கிற பிரச்சனை மற்றும் சிக்கல்களையும் பத்தி பேசுறத விடுங்க, நம்ம என்னைக்காவது யோசிச்சாவது பார்த்திருக்கோமா? பூனாச்சி. ஒரு பூங்குட்டியா கதைக்குள்ள நுழையிற பூனாச்சி வளர்ந்து பருவமடைஞ்சு பிள்ளைகள் பெற்று கிட்டத்தட்ட கிழ ஆட ஆகிற வரைக்கும் இந்த கதை நகருது. அதை சுத்தி நடக்கிற கதைக்களத்துல கிராமத்து வாழ் மக்களோட வாழ்வியல், அதிகாரத்துல இருக்கவங்களோட ஆதிக்கம், வறுமை, பெண்களின் வாழ்க்கைன்னு ஆழமா இந்த கதையோட கிளைகள் விரியுது. ஒருவேளை உங்களுக்கு ஆடு மாடு மேய்ச்சி பழக்கம் இருந்தா இந்த கதையில காட்டுற வாழ்வியல் உங்களை அந்த நாட்களுக்கு அழைச்சிட்டு போகும். நம்ம ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா மனுஷங்க வாழ்க்கையிலேயே அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எதுவா வேணாலும் இருக்கலாம். எடுத்துக்காட்டா இயற்கை பேரிடர், விபத்து, இந்த மாதிரி. ஆனா ஆடுகளுக்கு அப்படியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா அதிகபட்சமா ஒரு மனுஷன் தான் இருக்கான். அது அரவணைக்கிறதுலயும் சரி, அழிக்கிறதுலயும் சரி.